ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த யானை இவ்வளவு பவர்ஃபுல் ஆனது, ஒரு பெரிய மரத்தையே சுலபமா வேரோடைய சாய்க்கக்கூடியது. ஆனாலும் இத ஒரு சின்ன மெலிசான செயின்ல, அதுவும் ஒரு குட்டி மரக்கட்டையில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த மிருகம் இந்த செயினை சுலபமாவே உடைச்சிடலாம். பட் ஆனா இந்த யானை இத உடைக்கணும்னு முயற்சி கூட பண்ணாது. பட் இதுக்கான காரணம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்ப ஆரம்பிக்குதுன்னா, இந்த யானைய சின்ன வயசுல புடிச்சிட்டு வந்தப்போ அப்ப இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்காது. ஆரம்பத்துல இத கட்டி போட்டப்போ அப்ப இது உடைக்க ரொம்பவே முயற்சி பண்ணும். பட் ஆனாலும் இதால உடைக்கவே முடியாது. அண்ட் வெறும் சில நாட்கள்லயே இந்த சின்ன யானை இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும், இதால இந்த செயினை எப்பவுமே உடைக்கவே முடியாதுன்னு. ஆனா இதுக்கு அப்புறமா நடக்கிறது தான் முக்கியம். இதன் காரணத்தினாலேயே இந்த யானை அதன் வாழ்க்கை முழுவதும் இந்த செயின்லயே லாக்ட் ஆயிருக்கும். அது என்னன்னா, இந்த எலிஃபண்ட் மனசார அக்செப்ட் பண்ணிக்கும், இதால இந்த செயினை எப்பவுமே உடைக்கவே முடியாதுன்னு. இதே போலயே உலகத்துல ஏகப்பட்ட ஆட்கள் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்பவுமே சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரனா ஆகவே முடியாதுன்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே அவங்களால அவங்க வாழ்க்கை முழுவதும் எப்பவுமே பணக்காரன் ஆக முடியாதா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்க இருக்கிறப்போ உங்க லைஃப கம்ப்ளீட்டா 0 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு 10ல இருந்து 15 வருஷம், ஏன் இன்னும் கூட அதிகமான டைம் எடுக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்க லைஃப் ஓடிய முதல் 1 கோடி ரூபாவை சேர்க்க. ஆனா உங்க லைஃப் ஓடிய இன்னொரு 1 கோடி ரூபாய் வெறும் பாத்தீங்கன்னா அடுத்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ளவே வந்துரும். அதுவும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் செய்யாமலே, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மணியும் ஆட் பண்ணாமலே. அண்ட் அதுக்கு அடுத்த இன்னொரு 2 கோடி ரூபாய் அடுத்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ளவே ஆட் ஆயிடும். அதாவது இப்ப நீங்க உங்களுடைய 20ஸ்ல இருந்தீங்கன்னா அண்ட் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, உங்களுடைய ஃபியூச்சரை பாத்திருக்கேன்னு. அண்ட் சொல்றாரு, நீங்க உங்களுடைய 50வது வயசுல 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியோட முதலாளியா இருப்பீங்கன்னு. வெல், பாத்தீங்கன்னா நீங்களும் இவர் சொல்ற வார்த்தைகளை நம்ப மாட்டீங்க. ஏன்னா 40 வயசு வர்றப்பதான் நீங்க வெறும் கோடீஸ்வரனாவே ஆயிருக்கீங்க. 5 கோடி ரூபாய் டார்கெட் இன்னும் எங்கேயோ இருக்குது. பட் உங்களுக்கு தெரியுமா, கோடீஸ்வரனா ஆன 10 வருஷத்திலேயே உங்களுடைய 1 கோடி ரூபாய் 4ல இருந்து 5 கோடி ரூபாவா ஆயிடும். இது சாத்தியமானது பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னால. அண்ட் இத பத்தி இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்கலாம், நம்ம லைஃப் ஓடிய முதல் 1 கோடி ரூபாவை எப்படி சேர்க்கறதுன்னு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஆட்களுக்கு அவங்க லைஃப் ஓடிய முதல் 1 கோடி ரூபாய் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் சிலர் இத அப்படி சேர்த்துட்டாலும் அவங்களால இது அவ்வளவு ஸ்பீட்ல க்ரோ பண்ண முடியாம போகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க நிஜமாவே பணக்காரன் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா, சீக்கிரமாவே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை ஷேர் பண்ண போறேன். வாரன் பஃபெட்ல இருந்து உலகத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆட்கள் இத நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் இத சரியா யூஸ் பண்ணி அவங்க பணக்காரனும் ஆகுறாங்க அண்ட் எப்போதைக்கும் பணக்காரனும் வாழுறாங்க. சோ இதனாலேயே என்னால கேரண்டிடா சொல்ல முடியும், நீங்களும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க உங்க ஃபைனான்சியல் ஜர்னில பணக்காரனாக. எந்த அளவுக்கு வாரன் பஃபெட் அவருடைய எங்கேஜ்ல அவர்கிட்ட எந்த ஒரு காசும் இல்லாத போதும் அப்பவும் வாரன் பஃபெட் இந்த ஒரு லைன் சொன்னாரு, I knew I was going to be rich. I don't think I ever doubted it for a minute. ஏன்னா அவர் இந்த கம்பவுண்டிங்கோட ஃபோர்ஸை ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் இன்ஃபோ மைண்ட் செட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பவர்ஃபுல் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் 3 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பவுண்டிங்கோட ஃபோர்ஸை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்ததா பார்க்கலாம் எப்படி இந்த ஃபோர்ஸ் ரியல் லைஃப்ல ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை ஆகுதுன்னு. அண்ட் ஃபைனலி இதோட கான்செப்ட்ஸை இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம், அதுவும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உடன். சோ தட் நீங்களும் இது ஆக்சுவலி உங்களோட ரியல் லைஃப்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்க யூஸ் பண்ண முடியும். சோ வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுடன் இந்த கம்பவுண்டிங்கோட ஃபோர்ஸை தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ கொடுக்குறீங்க அண்ட் நீங்க ஜாப்க்கு செலக்ட் ஆயிட்டீங்க. ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட்டுக்கு. இப்போ நீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்க உங்களோட நியூ ஜாப் குறித்து. கம்பெனியோட ஹெச்ஆர் உங்ககிட்ட வராங்க சாலரி பத்தி டிஸ்கஸ் பண்ண. அண்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட், நீங்க 1 லட்சம் ரூபாய் சாலரி பர் மந்த் வாங்கிக்கலாம். ரெண்டாவது, நீங்க 1 பைசா பர் மந்த் சாலரியா வாங்கிக்கலாம். வெறும் இதுல வித்தியாசம் மட்டும் என்னன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இதோட டபுளா கிடைச்சிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு முதல் மாசம் 1 பைசா கிடைக்கும், ரெண்டாவது மாசம் 2 பைசா அண்ட் மூணாவது மாசம் 4 பைசா. சோ அப்ப நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? நீங்க வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி. சோ வாங்க இப்ப ஆன்சர் பாப்போம். அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு 3
வருஷத்துல 36 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது மோசம் கிடையாது. ஆனா அப்படி நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கும் டோட்டல் 68 crores 71 lakhs 94,000 rupees. ரிசல்ட் உங்க எதிர்க்க இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னல உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் டபுளா கிடைக்கும்னு. அப்ப இந்த டோட்டல் அமௌண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 68 crores. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க காசு டபுள் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாசமும். அப்ப இது 100% மந்த்லி ரிட்டர்னா இருக்குது. இது ரியாலிட்டில பாசிபிள் கிடையாது. ஆனா நம்மளுக்கு இதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 68 crores-ல பாதி அமௌண்ட் உங்களுக்கு கடைசி மாசத்துல தான் கிடைக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 பைசா. அதாவது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராக்ரஸோ ஆகுற மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. அண்ட் இதனாலேயே மக்கள் ஆரம்பத்திலேயே இத கிவ் அப் பண்ணிடுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க ஒரு இந்தியன் வந்து 10,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 700 கோடி ரூபாவா இருக்குது. 1980ல சதீஷ் என்ற ஒரு புரோக்கர் வந்து அவருடைய கிளையண்ட் அன்வருக்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு சொன்னாரு. அதோட பேர் விப்ரோ. இந்த கம்பெனி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அண்ட் அன்வர் வந்து இதுல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் இதுக்கு பதிலா அவருக்கு அதோடைய 100 ஷேர்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் வெறும் ஸ்டாக்ஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் இத விக்கவே இல்ல. அண்ட் நீங்க இந்த டேபிள்ல பாருங்க இந்த ஸ்டாக்கோட வேல்யூ கூடவே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கூட கம்பவுண்ட் ஆயிருக்கு. கம்பெனி வந்து அடுத்த வருஷத்திலேயே ஒரு பேக் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுச்சு. அண்ட் இப்ப அன்வர் கிட்ட ஆயிடுச்சு 200 ஷேர்ஸ். அண்ட் அதுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி போனஸ் ஷேர்ஸ். அண்ட் இதே போலயே நீங்க பார்க்கலாம் அன்வர் கிட்ட 2.5 கோடி ஷேர்ஸ் இருக்கு இந்த கம்பெனியோட. பட் ரியாலிட்டில இதோட வெறும் 100 ஷேர்ஸ் இவர் வாங்கினாரு. அண்ட் இன்னைக்கு ஒவ்வொரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 rupees. இதன் பிரகாரம் இந்த இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 700 கோடி ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களால கெஸ் பண்ண முடியுமா இந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 700 கோடியா grow ஆயிருக்குல இது எவ்வளவு % ரேட்ல grow ஆயிருக்கும்னு? ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் 41%ல grow ஆயிருக்குது. அதாவது 41% CAGR. இந்த பெர்சன்டேஜ் தான் இந்தியாவோட எந்த ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிஸும் சார்ஜ் பண்ணுது. நம்ம இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் இந்த கிரெடிட் கார்டுக்குள்ள மாட்டிக்கிறப்போ இதனால தான் இவங்களுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் பே பண்றது ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துது. பிகாஸ் இந்த இடத்துல கம்பவுண்டிங் வந்து நமக்கு அகைன்ஸ்டா ஒர்க் ஆகுது. இந்த வருஷம் விப்ரோ வந்து வெறும் 1 rupees per share ஓடிய டிவிடெண்ட் பே பண்ணுச்சு. பாத்தீங்கன்னா இது வெறும் 0.26% ஆஃப் டிவிடெண்ட் ஈல்ட். ஆனா இந்த இன்வெஸ்டருக்கு 2.5 கோடி ரூபாய்க்கான டிவிடெண்ட் கிடைச்சது. அதுவும் ஒரே வருஷத்துல. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த 700 கோடி ரூபாய் வேல்யூ இருக்குல்ல இந்த 40 வருஷத்தோட டிவிடெண்ட் நம்ம கவுண்டே பண்ணல. வெல் இது அந்த இன்வெஸ்டர் அவரோட செலவுக்கு எடுத்துட்டு இருப்பாரு. வெல் ஃப்ரெண்ட்ஸ் நோ டவுட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரேர் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா 40% லாங் டேர்ம்ல மார்க்கெட் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் வெறும் இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு கம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு தெரிவிக்க முயற்சி பண்றேன். நீங்க கம்பவுண்டிங் மூலமா பணக்காரன் ஆகிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 100-200% ரிட்டர்ன் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெறும் ஒரு நல்ல ரிட்டர்ன் மட்டும் இருந்தா போதும். அதுவும் லாங் டேர்ம்க்கு. அப்படி உங்களால வருஷத்துக்கு 15-16% ரிட்டர்ன் எடுத்துட்டு வர முடிஞ்சா கூட நீங்க ஈஸியா 15 to 20 இயர்ஸ்ல ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிரலாம். பட் ஆனா நம்ம இந்த 15% கொஞ்சமா கம்மி பண்ணிட்டோம்னா அதாவது 10 to 12% இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். பிகாஸ் ரேட் ஆஃப் கம்பவுண்டிங் ரொம்பவே முக்கியம். இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பவுண்டிங் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது? சோ வாங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா கம்பவுண்டிங்கோட கான்செப்ட இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இப்போ நினைச்சுக்கோங்க நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒவ்வொரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எந்த மாதிரியான இடத்துலனா உங்களுக்கு இதனால ஒவ்வொரு வருஷமும் 15% ரிட்டர்ன் கிடைக்குது. அப்ப இயர் எண்ட்ல உங்க ரெண்டு பேருக்குமே 15,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த 15,000 ரூபாவை வித்ட்ரா பண்ணி அவர் செலவு பண்ணிடுறாரு. பட் நீங்க இத இன்வெஸ்டடாவே வச்சிருக்கீங்க. வித்ட்ரா பண்ணல. அண்ட் அடுத்த வருஷமும் உங்க ரெண்டு பேருக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் அவரோட 15,000 ரூபாய் ப்ராஃபிட்ட திரும்ப வித்ட்ரா பண்ணிடுறாரு. பட் உங்களுக்கு செகண்ட் இயர்ல 15,000 ரூபாய்க்கு பதிலா 17,250 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஏன்னா நீங்க உங்களோட 15,000 இன்வெஸ்டடா வச்சிருந்த காரணத்தினால அப்ப இந்த 15,000 15% earn பண்ணிருக்கு. அப்ப இந்த 15,000 ரூபாயோட 15% பாத்தீங்கன்னா 2,250 rupees. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அண்ட் இந்த சின்ன அமௌண்ட்டால நீங்க ஒன்றும் பணக்காரமா இருக்க மாட்டீங்க. சோ இதனாலேயே உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அட இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு. பட் நீங்க உங்களுக்கு இந்த கம்பவுண்டிங்கோட பவர் வந்து தெரியும். சோ இதனால நீங்க அமைதியா இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். 10 வருஷம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் போலவே அவரோட 15% ரிட்டர்னை வித்ட்ரா பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் அதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பட் 10 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட 15% ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு earn பண்ணி கொடுக்கும்? உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட 52,000 rupees. அதுவும் உங்களுடைய 10th இயர்லயே. அண்ட் பை த டைம் உங்களோட டோட்டல் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4 lakhs விட அதிகமா இருக்கும். அது இன்னொரு பக்கம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் வெறும் 15,000 ரூபாய் தான் கிடைக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு 50,000 rupees கிடைக்குது. இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருடைய இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் சேம் தான். ரேட் ஆஃப் ரிட்டர்னும் சேம் தான். ஆனாலும் ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான காரணம் என்னன்னா ஒரு நபர் அவருடைய லைஃபை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய பிரின்சிபல் மூலமா வாழுறாரு.
வாழறாரு அண்ட் ரெண்டாவது நபர் அவரோட லைஃப கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரூல் பிரகாரம் வாழறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நம்மள நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இந்த கம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த கம்பவுண்டிங்கோட கான்செப்ட ஸ்கூல்ல கத்து கொடுக்கறப்போ ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா மூலமா சொல்லி கொடுக்கறாங்க. பட் நீங்களே பாருங்க இந்த கான்செப்ட் வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்குது. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். சோ இதனாலே பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அவங்களுடைய எல்லா ஃபைனான்சியல் டிசிஷன்ஸையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்லயே எடுக்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, எப்பலாம் மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கொஞ்சமா ப்ராஃபிட் கிடைச்சாலும், லைக் இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 15% விட அதிகமாயிருது அண்ட் அதோட மார்க்கெட் வேல்யூ 15% அதிகமாயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அப்ப மக்கள் உடனே அந்த சின்ன ப்ராஃபிட்ல வித்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட ஃப்ரீ மணின்னு நினைச்சிட்டு என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் திரும்ப அந்த 1 லட்சம் ரூபாவை வேற எங்கனா போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேற எதுனா ஒரு புது ஸ்டாக்ஸ் டிப்ஸ் தேடுவாங்க அண்ட் இதே மாதிரி அவங்களுக்கு எதுனா ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா அண்ட் அதை திரும்ப புக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாக் வந்து கம்பவுண்ட் ஆகுது, ஆனா மக்கள் அவங்களோட வெல்த் வந்து கம்பவுண்ட் ஆக விடுறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் பயாஸ் இருக்குது. இத பத்தியும் நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பவுண்டிங் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதோட 2 முக்கியமான காம்போனன்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அண்ட் இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான பார்ட்டும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணடா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் கம்பவுண்டிங் அண்ட் ரெண்டாவது வந்து டைம். சரி வாங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா இந்த ரேட் ஆஃப் கம்பவுண்டிங் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ அம் ஷூர் இதுவும் நிறைய பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்க போகுது. இப்ப நினைச்சுக்கோங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ராக்கி அண்ட் சன்னி. 2 பேருக்குமே 25 வயசு அண்ட் 2 பேருமே 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க இந்த காசை ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால சோ இதுக்காக இவங்க 2 பேருக்குமே நல்ல சேஃபான நல்ல இடம் தேவை இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சோ முதல் ஃப்ரெண்ட் சன்னி வந்து அவருடைய 10 லட்சம் ரூபாவை 2ஆ பிரிச்சிடுறாரு. முதல் 5 லட்சம் ரூபாவை அவர் எஃப்டி ல போட்டுறாரு அண்ட் மிச்சம் இருக்கிற 5 லட்சம் ரூபாவை அவர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ராக்கி அவருடைய 10 லட்சம் ரூபாவை 2ஆ பிரிச்சிடுறாரு. 5 லட்சம் ரூபாவை இவர் ஒரு பெரிய பேங்கோட சேவிங் அக்கவுண்ட்ஸ்ல வச்சிடுறாரு as an emergency அண்ட் மிச்சம் இருக்கிற 5 லட்சம் ரூபாவை அவர் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. உதாரணத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி. இதுல அவருக்கு எந்த இடத்துல இவருக்கு ஆவரேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் கிடைக்குமோ. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு அப்புறமா உங்களால கெஸ் பண்ண முடியுமா இவங்க 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு ஆயிருக்கும்னு? வாங்க பார்க்கலாம். சன்னிக்கு எஃப்டி ல இருந்து 7% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இதனால இவருடைய 5 லட்சம் ரூபாயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் இப்போ. அண்ட் கோல்ட்ல இருந்து இவருக்கு கிடைச்சது 9% ரிட்டர்ன். சோ இவரோட கோல்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த டேபிள்ல பார்க்கலாம் கோல்டோட வேல்யூ ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்குது. ஆனா உங்களுக்கு லாங் டர்ம்ல ஆவரேஜ் 8 to 9% ரிட்டர்ன் கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கோல்டு மூலமா அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சாலும் கூட ஸ்டில் இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ரேட்ல கம்பவுண்ட் ஆகாது. இப்போ சன்னியோட 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 44 lakhs ஆயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ராக்கியோட எமர்ஜென்சி ஃபண்ட் இவரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 4% ரேட்ல grow ஆகி 10 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அதாவது 20 வருஷத்துல இது வெறும் டபுள் ஆயிருக்கு. ஆனா இவரோட இண்டெக்ஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 17% ரேட்ல grow ஆகி இப்ப ஆயிருக்கு 98 lakh rupees-ஆ. சோ அவருடைய டோட்டல் 10 lakhs ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கான ரகசியமே, அசெட் அலோகேஷன். ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆட்கள் இது ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆக்கிடுவாங்க. உங்க கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ்ல விப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட யங் ஏஜ்ல இருக்கிறப்போ உங்களோட 20s ல 30s ல அண்ட் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க எந்த ஒரு டெட் ஃபண்ட்லயோ லைக் பேங்க் எஃப்டி ல யூலிப்ல இல்ல இந்த மாதிரி சொச்சனச்ச ஸ்கீம்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு 7 to 8% ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்படி உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சுன்னா அண்ட் அவசியமான இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருந்துச்சுன்னா அப்ப இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு அவசியமே கிடையாது. இது எல்லாமே வெறும் உங்களோட ரிட்டர்ன்ஸை கம்மியாக்கும். லைக் எதனா ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுல உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் எதனா ஒரு போனஸ் கிஃப்ட் கிடைக்குதுன்னா அண்ட் அந்த ஸ்கீம் மூலமா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 8 to 9% ரேட்ல grow ஆகுதுன்னா அப்ப இது உங்களோட ரிட்டர்னை கீழே இழுத்து விட்டுறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க ரேட் ஆஃப் கம்பவுண்டிங் பத்தி பார்க்கறதுனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட் ரெடி பண்ணிருக்கேன். இதையும் பாருங்க. இதுல நீங்க கிளியரா பார்க்கலாம். அப்படி உங்களோட ரிட்டர்ன்ல 1 இல்ல 2% டிஃபரன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா கூட இதனால லாங் டர்ம்ல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் உருவாகுதுன்னு. அப்படி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 1%க்கு பதிலா 2% ஃபீஸ் பே பண்றீங்கன்னா அப்போ லாங் டர்ம்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒன் டைம் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன் அண்ட் உங்களுக்கு அதுல 10%க்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்படி நீங்க ஃபுல்லா 10% earn பண்றீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இல்லாம லைக் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்களே வந்து எதனா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸோ வந்து பே பண்ணனும் அவசியம் இருக்காது. அப்ப 20 வருஷத்துல உங்களோட 10,000 rupees வந்து grow ஆகி
67,000 ஆயிடும். பட் அதே நம்ம எதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 2.5% இருக்குது. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டோ 10% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்ப நம்மளுக்கு எண்ட்ல வெறும் 40,000 ரூபாய் தான் கிடைக்கும். சொல்றதுக்கு வேணும்னா இது வெறும் 2.5% தான். பட் ஆக்சுவலி இது உங்களுடைய 40% ப்ராஃபிட்டை சாப்பிட்டுடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெறும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் 10,000 rupees தான். நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களோட லைஃப் டைம்ல இந்த 1% 2% ஃபீஸ்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆகுதுன்னு. சோ இதனால தான் பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா இதோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கம்பவுண்டிங்கோட ரெண்டாவது முக்கியமான காம்பனன்ட் டைம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அதே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ராக்கி அண்ட் சன்னியை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ரெண்டு பேருமே ஒவ்வொரு மாசமும் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரமாவே ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு விரும்புறாங்க, அவங்களுடைய 40th பர்த்டேக்கு முன்னாடியே. பட் வித்தியாசம் என்னன்னா ராக்கி வந்து அவருடைய 20வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சாரு. அதாவது ராக்கி டோட்டல் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அண்ட் சன்னி 15 வருஷம். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வெறும் 5 வருஷம் தான் டிஃபரன்ஸ். மிச்ச எல்லா விஷயமும் சேம் தான். இன்வெஸ்டட் அமௌண்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நீங்களே பார்க்கலாம், ராக்கிக்கு அவரோட ஃபுல் லைஃப்ல டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 48 lakh rupees அண்ட் சன்னியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 36 lakh rupees. அண்ட் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் 14% ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். இப்ப கேள்வி, இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய 40வது வயசுல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும்? அதாவது இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இவங்களுக்கு எவ்வளவு வெல்த் சேர்ந்திருக்கும்? ராக்கியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.3 crores அண்ட் சன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1.15 crores. ரெண்டு பேருமே நீண்ட நாட்களுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து 20 வருஷம், ஒருத்தர் வந்து 15 வருஷம். ஆனா இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, வெறும் 5 வருஷத்துக்கான டிலேயோட காஸ்ட் ராக்கிக்கு சன்னிக்கு கம்பேர் பண்ணா டபுளான அமௌண்ட் இருக்கு. அப்படி சன்னிக்கு ராக்கி அளவுக்கான காசு தேவைன்னா அப்பா அவருக்கு வெறும் 5 வருஷம் இன்னும் இன்வெஸ்டடா இருந்தாலே போதும். ஆனா பை த டைம் ராக்கி கிட்ட இதை விட டபுளான காசு இருக்கும். அண்ட் இதே போலயே ராக்கி எப்பவுமே சன்னிக்கு முன்னாடியே இருப்பாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். பட் ரியாலிட்டில மக்கள் என்ன செய்யறாங்க? இதுக்கு அகைன்ஸ்டா போறாங்க. தேவையில்லாம கிரெடிட் கார்டு டிராப்ல மாட்டிக்கிறாங்க, லோன்லாம் வாங்கிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த கம்பவுண்டிங்க்கு எதிரா போனீங்கன்னா லைக் லோன் வாங்கி இதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஏற்படும், இத பத்தியும் நான் ஒரு டீடைல் வீடியோ ரெடி பண்ணணும்னு இருக்கேன். பிகாஸ் உங்களோட ஃபைனான்ஷியல் ஜர்னில இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ சீக்கிரம் வேணும்னா மறக்காம கீழே பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிருக்காருன்னா, கம்பவுண்டிங் வந்து உலகத்தோட 8வது அதிசயமா. யார் இத நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ இத அவங்களுடைய லாபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யார் இத சரியா புரிஞ்சுக்க தெரியலையோ அவங்களுக்கு இதனால ரொம்ப பெருசா பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால இன்னொரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்க முடியலனா இது ஒன்னும் ஒரு மோசமான விஷயம் கிடையாது. பிகாஸ் ஆட்கள் சொல்லுவாங்க நீங்க வெறும் பிசினஸ் பண்ணி தான் பணக்காரன் ஆக முடியும்னு. வெல், இது ஓரளவுக்கு உண்மைதான். பட் நம்மலாம் வந்து ரொம்பவே லக்கி. பிகாஸ் நம்ம ஹிஸ்டரியோட இருக்கிறதுல பெஸ்ட் டைம்ல வாழறோம். நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் மூலமா எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வாங்கலாம். இந்த சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸோட ஓனர் ஆகலாம். எப்படி? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே எதுவும் பே பண்ணாமலே உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களோட ஃபைனான்ஷியல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதன் கூடவே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும் அப்படின்னு தோணுதோ மறக்காம நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களோட லைஃபா மாறும். இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.